மண்டே மார்னிங் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதை தான் எனக்கு க்ளீன் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் மட்டுமே இல்லை, எல்லார் வீட்லேயுமே தெரில. காஃபி பவுடர், அப்புறம் பாதி தக்காளி பழம், அப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் பாதி வெட்டிட்டு தூரப்பட மனசுலாமல் வச்சிருப்போம். நான் வேறு இந்த ரவை கோதுமாவெல்லாம் வண்டு வந்துன்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருப்பேன். எங்கள் வீட்டு குப்பை தொட்டி வர இந்த ஃப்ரிட்ஜில் தான் தேவையில்லாத பொருள் நிறையா இருக்கும். இங்கே பாருங்க, சின்ன வெங்காயத்தெல்லாம் வச்சு எத்தனை மாதம் ஆச்சுன்னு தெரில, முளையே விட்டுருச்சு. அந்த அளவுக்கு பார்க்காம இருந்திருக்கேன். அப்புறம் இந்த பெரிய நெல்லிக்காய், நான் இந்த டெய்லி ஜூஸ் குடிக்கிற மாதிரி கடைக்கு போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் வாங்கிட்டு வந்ததே மறந்துடும். அப்புறம் எப்போவாது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது எடுத்தால் தூரப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜை நேற்றே க்ளீன் பண்ண வேண்டியது. நேற்று கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சா, இருந்தாலும் சமையல் வேலையை முடிச்சுட்டு கையோட இதையும் க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தேன். ஆனால் எங்கள் ஆள் வந்து ஆல்ரெடி டயர்டாக இருக்கேன், இன்றைக்கி உமன்ஸ் டே, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரா. நானும் ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டு, அப்போ நீ க்ளீன் பண்ண போறியான்னு கேட்டால், இல்லை இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கே நீயே க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டாப்ல. இந்த உமன்ஸ் டேங்கிறது வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கிடையாது, வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு மட்டும்தான். அதுவும் வீட்டில் கிடையாது, அவங்களுக்கு அவங்க போகிற கம்பெனிலையோ ஆஃபீஸ்லையோ செலிப்ரேட் பண்ணுறது தான். இந்த வேலையை இன்னைக்கு நான் செய்யலைன்னா அடுத்த நாளும் நான் தான் செஞ்சாகணும். பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறது மட்டும் சுதந்திரம் கிடையாது, பிடிக்காததை செய்யாமல் இருக்கிறது தான் சுதந்திரம். வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இது மகளிர் தினம் கிடையாது, மற்ற நாள் மாதிரி ஒரு சாதாரண சண்டே மட்டும்தான்.